சிம்பிள் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வை கான் கவர்மெண்ட் பிரிண்ட் மோர் மணி. ஸோ நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருந்தது, எதுக்கு வந்து கவர்மெண்ட் தானே வந்து கரன்சி நோட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறது. ஸோ அந்த பிரிண்டிங் கிட்ட சொல்லிட்டு நிறைய கரன்சிஸ் பிரிண்ட் பண்ணோம்னா இங்கே இருக்க இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து ரிச் ஆகிடுவாங்க நினைக்க, ஏன் கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணக்கூடாது, திங்க் பண்ண மாட்டேன்னு நினச்சிப்போம். ஸோ நானும் அந்த மாதிரி நினச்சிருந்தேன். ஸோ ஆனால் அந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளோட இந்தியாவோட எக்கானமி வந்து ஃபைனலாக வந்து கொலாப்ஸ் ஆகி போயிடும். அது ஏன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கரன்சி வரக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா, ஒரு பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர்னா BART. அதனால இப்போ சப்போஸ் நான் வந்து ரைஸ் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து வீட்டு வச்சுருக்கீங்க, எனக்கு வீட்டு வேணும்னா நான் உங்கள்கிட்ட ரைஸ் கொடுத்துட்டு நான் வீட்டு வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்தால் அது ஒரு லெவல் வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்து ப்ராப்ளம் இல்லாமல். சில கேஸில் வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. எக்ஸாம்பிள்னா, நான் வந்து ரைஸ் வச்சுருக்கேன், எனக்கு வந்து வீட்டு தேவை, நீங்கள் வந்து பல்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ரைஸ் தேவை. ஸோ நான் இப்போ வந்து என்னோட ரைஸை வந்து உங்களுக்கு கொடுத்தா எனக்கு வந்து வீட்டு வராது, எனக்கு பல்ஸ் தான் நீங்கள் கொடுப்பீங்க, ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது பல்ஸ். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால பார்ட்டர் சிஸ்டம் வந்து அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன நினச்சாங்கன்னா, எப்படியாவது ஒரு காமன் ரிசோர்ஸ் வச்சு தான் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கும்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் கோல்டு வச்சு கோல்டு யூஸ் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் நடந்தது. எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 5 grams கோல்டு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு 1 kg பல்சஸ் கொடுப்பீங்க. அதே மாதிரி வந்து அவன் அந்த 5 grams வச்சு அவர் வந்து என்ன தேவையோ அந்த ரைஸோ வீட்டோ வேணுமோ அது வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கோல்டு வச்சு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சில கேஸில் கோல்டும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து கோல்டு வந்து எவ்வளோ மைன் பண்ணாலும் அதுக்கான மைனிங்கான கோல்டு ரஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கெல்லாம் கோல்டு இருக்குன்னு பார்த்து மைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தது. ஸோ அதனால் வந்து நிறைய ரிசோர்ஸஸ்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபிசிக்கல் கரன்சி, அதுதான் வந்து இந்த இந்தியன் ருப்பி, US டாலர். அந்த இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கரன்சி இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தா இந்தியன் ருப்பி, அதே ஃபாரினில் பார்த்தோன்னா யூஎஸில் பார்த்தோன்னா US டாலர்ஸ், அதே வந்து வேறு கண்ட்ரியில் வேறு கரன்சியாக இருக்கும். ஸோ இதில் என்னென்னா, அந்த கரன்சி வந்து குளோபலாக வந்து ஒன்றா இல்லை. இப்போ நான் வந்து இந்தியன் ருப்பியில் வந்து இப்போ 10,000 rupees பண்ணி ஒரு ஃபோன் வாங்குறேன்னா அந்த ஃபோன் வந்து US டாலரில் ஒரு $10 இல்லை $20 இருக்கும். ஸோ இங்கே என்னென்னா பார்த்தோன்னா, இந்த கரன்சி வேல்யூ வந்து குளோபலி ஒரே வேல்யூவாக இல்லாமல் போயிடுச்சு. இப்போ சப்போஸ் வந்து கவர்மெண்ட் வந்து நினைக்குதான், ஸோ ஓகே நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா சிட்டிசன்ஸுக்கும் ரிச் ஆகணும், ஸோ நிறைய கரன்சிஸ் பிரிண்ட் பண்ணோம்னா நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய கரன்சிஸ் இருக்கும், ஸோ ஆட்டோமேட்டிக் ரிச் ஆகிடும்னு நினச்சி பிரிண்ட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். எக்ஸாம்பிள்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு X சேலரி வருது, நான் என்ன பண்ணுறேன், கவர்மெண்ட் நினச்சா எல்லாருக்குமே வந்து 10x கொடுத்துன்னு சொன்னாங்க, எனக்கு 10x வருது. அதுவும் எனக்கு மட்டும் இல்லை, இருக்க எல்லாருக்குமே வந்து வாங்குற சேலரியோட into 10 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா ஆகும்னா, இப்போ எங்கே நான் இப்போ எனக்கு நிறைய சேலரி இருக்குது, ஸோ நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் நான் மட்டும் நினைக்க மாட்டேன், எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ எல்லாம் நினைக்கும் போது என்னன்னா, ஷாப்புக்கு முன்னாடி கியூவில் நின்றுடுவாங்க. ஸோ நான் வாங்குறேன். ஸோ என்ன ஆகுனா, ப்ராடக்டோட டிமாண்ட் ஜாஸ்தியாகிறதுனால ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஒரு ஃபோனு 10,000 ரூபா வாங்கினீங்கன்னா, அதே வந்து ஒரு 1000 பேர் அந்த ஃபோனுக்கு வந்து வாங்க நினச்சாங்கன்னா அந்த 10,000 1 lakh ஆகிடும். ஸோ அதனால் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, நம்ம கிட்ட இருந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருந்தாலும் நம்மளால் வாங்குற ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அது இன்ஃப்ளேஷன் ரேட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் ரேட்னா, இப்போ நான் வந்து இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு 1 kg டொமேட்டோஸ் வாங்கினோன்னா, நெக்ஸ்ட் இயர் அந்த 10 ரூபாய்க்கு நான் 1 kg வாங்க முடியாமல் இருக்கும். ஏன்னா வந்து அந்த நெக்ஸ்ட் இயர் வந்து 10 ரூபாய்க்கு 0.9 kg தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ நம்மளோட மணியோட வேல்யூ வந்து ஒவ்வொரு இயருக்கும் டிக்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நம்மளோட மணியும் இல்லை, ஆக்சுவலாக குளோபலாக வந்து எல்லா கரன்சியோட வேல்யூ எவ்ரி இயரும் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அதுதான் இன்ஃப்ளேஷன் ரேட். இப்போ அந்த மாதிரி கவர்மெண்ட் நிறைய கரன்சிஸ் பிரிண்ட் நிறைய நோட்ஸ் பிரிண்ட் பண்ணாங்க, என்ன ஆகுனா, இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இப்போ நீங்கள் 6.5 to 7.5 வந்து ஸ்டெடியாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதே வந்து நிறைய கரன்சிஸ் நோட்ஸ் பிரிண்ட் பண்ணனா அது வந்து 100 trillion மாறலாம். ஏன்னா ஜிம்பாப்வேல ஆக்சுவலி இந்த மாதிரி நடந்துருக்கு. என்ன நடந்துச்சுன்னா, கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாமே வந்து ரிச் ஆகணும், ஸோ குளோபலாக வந்து ஜிம்பாப்வே மீது பெரிய கண்ட்ரி ஆகணும்னு என்ன பண்ணாங்க, அவங்க நினச்சி என்ன பண்ணாங்கன்னா நிறைய கரன்சிஸை பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அதான் என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ராடக்டோட ப்ரைஸ், ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 3,000 20,000 ஒவ்வொரு நாளைக்கு அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 1000 times இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து அந்த கவர்மெண்ட் ஜிம்பாப்வேயோட எக்கானமி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதான் என்ன நினச்சாங்கன்னா, எனிவே நம்ம இந்த ஜிம்பாப்வே அப்போ வந்து ஒரு எக்கு, அந்த டைம் ஒரு எக்கு வாங்கினோன்னா
மில்லியன்ஸ் ஆஃப் ஜிம்பாப்வே டாலர்ஸ் கொடுத்து தான் வாங்குற மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டாக ஜிம்பாப்வேயோட எக்கானமி கொலாப்ஸ் ஆயிடுச்சு அந்த ஒரு முட்டாள்தனமான ஐடியாக்காக. ஸோ இதுதான் ரீசன்ஸ் எதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய நோட்ஸை பிரிண்ட் பண்ணாததுக்கு. ஸோ பிரிண்ட் பண்ணாமல் இருந்தால் நல்லது, பிரிண்ட் பண்ணால் இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் ஃபேஸ் பண்ணும். தேங்க்ஸ்.